Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஏஆர் நெட், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயே பர்டிகுலராக வந்து லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதில் வெக்டர் ஸ்பேசஸ் கான்செப்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளமாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். First question. The dimension of the vector space of all symmetric matrices of order n by n, where n is greater than or equal to 2 with real entries and trace equal to 0 is option A n square minus n divided by 2 minus 1, option B n square minus 2n divided by 2 minus 1, option C n square plus n divided by 2 minus 1, option D n square plus 2n divided by 2 minus 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2011 இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி n ஸ்கொயர் பிளஸ் n டிவைடட் பை 2 மைனஸ் 1. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் symmetric matrices of order n by n with real entries and trace equal to 0 is. இதான் வந்து கொஸ்டின். அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் கேக்குறாங்க. அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிசஸா கலெக்ட் பண்ணிருக்காங்க, n by n சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அதுல இருக்கிறதெல்லாம் ரியல் என்ட்ரிஸ் அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த க்ளூ வச்சுதான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஆன்சர் போடணும். இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n by n வித் ரியல் என்ட்ரிஸ் அப்படின்னாக்க இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n by n மேட்ரிக்ஸ்க்கு n into n plus 1 divided by 2. வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. அதை வந்து போடும்போது எப்படி வரும்னா n ஸ்கொயர் n into n அப்புறம் n into 1, அப்ப n square plus n divided by 2. எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கண்டிஷன்? trace a is equal to 0. so trace a is equal to 0ன்றது ஒரு கன்ஸ்டன்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்டன்ட்ன்றது 1ன்னு வந்துரும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால அதுதான் வந்து நம்மளுக்கான கண்டிஷன் கன்ஸ்டன்ட். so equal to 1, நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்டன்ட் equal to 1ன்னு வந்துரும். இப்போ டோட்டலா நம்மளுக்கு இங்க வந்து கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n by n மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா n into n plus 1 divided by 2. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப அதை மைனஸ் பண்ணும். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n divided by 2 மைனஸ் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n divided by 2 மைனஸ் 1. இதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். So option C n square plus n divided by 2 minus 1ன்றது தான் correct answer. Second question. Let n be a positive integer and let Hn be the space of all n by n matrices A is equal to Aij with entries in R satisfying Aij is equal to Ars whenever I plus j is equal to R plus S. IJRS is equal to 1 to n. Then the dimension of Hn as a vector space over R is option A n square, option B n square minus n plus 1, option C 2n plus 1, option D 2n minus 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2011ல இருந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2n minus 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா n பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்து hnன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ். ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? அந்த n by n மேட்ரிசஸ்ல இருக்க என்ட்ரிஸ் ஏஐஜேல ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பிளஸ் ஆர்எஸ்ஸா இருக்கணும். இதுல ஐ பிளஸ் ஜேவும் and r plus s சேமா இருந்துச்சு அப்படின்னா aij is equal to ars அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஆல் n by n matrices with
condition aij is equal to ars whenever I plus j is equal to r plus s ன்றதுதான் condition. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெச்என்னோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இதோட ஆன்சர் 2n - 1. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப ஹெச்என் எப்படி கலெக்ட் பண்ணிருக்கோம்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் ஏஐஜே n by n மேட்ரிசஸா கலெக்ட் பண்ணிருக்கோம். n by n மேட்ரிசஸ்ல அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஏஐஜே n by n மேட்ரிசஸ் such that என்ன கண்டிஷன் சொல்லிருக்கோம்? aij is equal to ars where I plus j is equal to r plus s ஆ இருக்கும்போது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான n by n மேட்ரிசஸா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்என் டைமென்ஷன் என்னன்றது தான் இப்ப கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல ஏஐஜே n by n மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப 3x3 மேட்ரிசஸ் நம்ம எடுத்துக்கலாம். 3x3 மேட்ரிசஸ் எப்படி இருக்கும்? A11 A12 A13 அடுத்தது 21 A22 A23 A31 A32 A33 இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3x3 மேட்ரிசஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல aij is equal to ars where I plus j is equal to r plus s னாக்க நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் வரும்னு பாருங்க. எதெல்லாம் வரும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A12 is equal to A21 ஆ இருக்கும்போது இந்த ரெண்டும் நம்ம சேர்த்து போடும்போது வரும். A12 is equal to A21 where 1 plus 2 is equal to இதுல பாத்தீங்கன்னா 1 plus 2 is equal to அந்த சஃபிக்ஸ்ல இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். அப்ப ரைட் சைட்ல 2 plus 1. அடுத்தது நம்மளுக்கு அதே மாதிரி காம்பினேஷன் என்ன வரும்? A32 A23 A32 is equal to A23. அடுத்தது என்னென்ன வரலாம்? A31 எந்த காம்பினேஷன்னாக்கா இந்த காம்பினேஷன் நடுவுல இருக்கு இல்லையா, இது எல்லாமே. அப்ப A31 is equal to A22. அடுத்தது A22 is equal to A13. அடுத்தது A131 is equal to A13. டோட்டலா எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. டோட்டலா வந்து 1 2 3 4 5 மொத்தம் வந்து 5 பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஏ. அப்ப இந்த மேட்ரிசஸ் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்லயும் இருக்கிற என்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 5 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டலா IJRS எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு AIJ is equal இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிசஸ் தான் நம்ம இங்க கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன்றது இந்த என்ட்ரிஸ்ன்னு வச்சுட்டோம்னா டோட்டலா நம்மளுக்கு 5 பாசிபிலிட்டி வருது இல்லையா? இப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு டைமென்ஷன் ஆஃப் HNன்றது வரும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ்னாக்க நம்மளுக்கு n by n மேட்ரிக்ஸ்க்கு n plus n plus n minus 1 அப்ப 2 times n minus 1. இப்ப 2n minus 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் Dன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Third question. The dimension of the vector space of all symmetric matrices A is equal to AJK of order n by n with real entries A11 is equal to 0 and trace is equal to 0. Trace 0 is option A n square plus n minus 4 divided by 2, option B n square minus n plus 4 divided by 2, option C n square plus n minus 3 divided by 2, option D n square minus n plus 3 divided by 2.
இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2012 சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஐடியா தான். இங்க அதை வச்சு நீங்க இந்த ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம் இத்தனை நேரம். தி டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல், அந்த கலெக்ஷன்ல வெக்டர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சிமெட்ரிக் மேட்ரிசஸும் கலெக்ட் பண்றோம் வித் கண்டிஷன்ஸ் A11 அப்புறம் ட்ரேஸ் 0ன்ற மாதிரி. அப்படின்னா இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ n² + n - 4/2. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல சொன்னோம் இல்லையா, டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன வந்துச்சு, n × n + 1/2. அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம், n² + n/2ன்னு எழுதிக்கலாம். n × n அப்புறம் n × 1. கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n இருந்துச்சுன்னா அதோட அந்த வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா n × n + 1/2ன்றது தான். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன, நம்மளுக்கு A11 செகண்ட் கண்டிஷன் என்ன, நம்மளுக்கு trace A is equal to 0. அப்ப நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட் எத்தனை, 2 வருது. ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்கிறதுனால அப்ப டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இதை போட்டோம் அப்படின்னா n × n + 1/2 - 2ன்னு போடும்போது n² + n - 4/2. இந்த 2 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடும் n² + n - 4/2ன்றது. அதாவது டைமென்ஷன் ஆஃப் ஆல் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் வந்து n × n + 1/2. இப்ப ரெண்டு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால அதுல அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட்டை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறதா டைமென்ஷன் ஆஃப் தி ஒரிஜினல் இங்க சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வித் 2 கண்டிஷன் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அப்ப ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ n² + n - 4/2 is a correct answer. Fourth question. Let V be a three-dimensional vector space over the field F3 is equal to Z divided by 3Z of 3 elements. The number of distinct one-dimensional subspaces of V is option A 13, option B 26, option C 9, option D 15. இந்த கொஸ்டின் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2012 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா Vன்றது 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். ஓவர் தி ஃபீல்ட், அந்த ஃபீல்ட்ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V இப்ப இருக்கிறது நம்மளுக்கு 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். அதுல 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் என்ன எத்தனை இருக்கும் அப்படின்றதுதான் இதோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா Vன்றது 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V கண்டுபிடிக்க போறோம். இதுல ஓவர் தி ஃபீல்ட் வித் 3 எலமெண்ட்ஸ்ன்றதை கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்மளுக்கான க்ளூ. ஸோ இதை வச்சு நீங்க ஆன்சர் இப்ப கெஸ் பண்ணியிருந்துக்கலாம் ஃபார்முலா போட்டு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 13ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். Vன்றது 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். Vயோட டைமென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீல்டுல எத்தனை எலமெண்ட்ஸ்ன்றதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்ப k டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் Vன்றது பாத்தீங்கன்னா ஃபார்முலா p⁻n - 1 into p⁻n - p etc. up to p⁻n - k - 1 divided by p⁻k - 1 into p⁻k - p etc. up to p⁻k - p⁻k - 1. அதாவது n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸுக்கு நம்ம k டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் வந்து நம்மளுக்கான ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா k டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V ஓட ஃபார்முலா. நம்மளுக்கு n வந்து வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் அண்ட் kன்றது சப்ஸ்பேஸோட டைமென்ஷன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் ஈஸியா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். எக்ஸ்ட்ராவா ஃபீல்ட்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஃபீல்ட்ல நம்மளுக்கு Fன்றது ஃபீல்டு. அப்ப Fன்றது ஃபீல்டுனாக்கா 3 எலமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப Fோட எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். இப்ப Pன்றது 3. அப்ப P is equal to 3 இந்த ஃபார்முலாவுல. அண்ட் Nன்றது 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப 3 N is equal to 3.
and k dimensional subspace கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த k dimensional இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, 1 dimensional subspace கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப k is equal to 1. அப்ப இந்த மூணுத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n is equal to 3, p is equal to 3, k is equal to 1. இந்த நம்பரை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we get the answer. அப்ப நம்மளுக்கு k க்கு 1 போடுங்க, இந்த கடைசியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் k வேல்யூக்கு. அப்ப p பவர் k minus 1க்கு p பவர் 1 minus 1 p பவர் 0 ன்னு வரும். anything பவர் 0 1. and அடுத்தது p பவர் n-னாக்க நம்மளுக்கு 3 பவர் n-ன்றது 3. so கீழே அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் வரும். k-க்கு பவர்ல 0 வர்றதுனால இந்த இது மட்டும் தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரப்போகுது. p பவர் 3 minus 1 மட்டும் தான். கீழே அதே மாதிரி கடைசி டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, அதுல என்ன ஆன்சர் வருதோ அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப இங்க கீழே போட்டீங்கன்னாக்க p பவர் kன்றது 1, p பவர் k minus 1ன்றது 1 minus 1 0. நான் சொன்ன மாதிரி anything பவர் 0 வந்து 1. so p இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா p பவர் 3 minus 1 divided by p minus 1 is equal to 27 3 cube வரும். 3 cube minus 1 வரும். கீழே வந்து 3 minus 1 வரும். so 3 cubeன்றது 27 minus 1 divided by 3 minus 1ன்றது 2. so 26 divided by 2ன்றது 13 ஆன்சர் வந்துரும். so option A 13ன்றது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். so k n dimensional vector space கொடுத்து அதுல field with p elements ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா k dimensional subspaceக்கு ஃபார்முலா p power n minus 1 p power n minus p etc up to p power n minus p power k minus 1. கீழே அப்படியே p power n க்கு போட்டதெல்லாம் k க்கு போட்டுங்க, அவ்வளவுதான். p power k minus 1 p power k minus p etc up to p power k minus p power k minus 1. so 13 option A ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். Fifth question. Consider the following row vectors A1 1 1 0 1 0 0, A2 ன்றது 1 1 0 0 1 0, A3 1 1 0 0 0 1, A4 1 0 1 1 0 0, A5 ன்றது 1 0 1 0 1 0, A6 ன்றது 1 0 1 0 0 1. But dimension of the vector space spanned by these row vectors is option A 6, option B 5, option C 4, option D 3. இந்த question பாத்தீங்கன்னா CSIR net exam December 2013ல கேட்டிருக்காங்க. அதாவது ரோ வெக்டர்ஸ் மொத்தம் 6 கொடுத்திருக்காங்க. இப்ப dimension of the vector space கேட்டிருக்காங்க. வெக்டர் ஸ்பேஸ்ல டைமென்ஷன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அப்படின்னா எத்தனை வெக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்பேன் பண்ண முடியும் அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். டோட்டலா நம்மளுக்கு 6 ரோ வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல நம்ம எத்தனை இதை வச்சு நம்ம ஸ்பேன் பண்ண முடியுமோ அதுதான் நம்மளுக்கு டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ்ன்னு வரும். இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் செக் பண்ணலாம். S1 is equal to நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், A1 வச்சு நம்ம ஃபார்ம் பண்றோம். இது வந்து A1ன்றது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு எடுத்துட்டோம். எப்படி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னாக்க S1ல நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா எப்பயுமே ஸ்கேலார் மல்டிபிகேஷன் டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. லீனியர்னாலே ஸ்கேலார் மல்டிபிகேஷன் அந்த ஐடியா, வித் வெக்டர்ன்றது தான் ஐடியா. அப்ப A1 வந்து ஆல்பான்ற ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றோம். அப்ப நான் A1ல இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, ஆல்பாவோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஆல்பா இன்டு 1 வந்து ஆல்பா, அடுத்தது ஆல்பா இன்டு 1 வந்து ஆல்பா, ஆல்பா இன்டு 0 வந்து 0, ஆல்பா இன்டு 1ன்றது ஆல்பா, ஆல்பா இன்டு 0 இன்டு 0, ஆல்பா இன்டு 0ன்றது 0. ஸோ ஆல்பா பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ S1ன்றது லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ஏன்னா ஸ்கேலார் மல்டிபிகேஷன்ல இப்படி எழுதியிருக்கோம். இந்த இதுல S1 வந்து ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். இப்ப A2 வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். A2 வெக்டர் நம்மளுக்கு எப்படி இருக்கு, 1 1 0 0 1 0. இந்த செட் வந்து S1ல இருக்க மாதிரி இருக்கா, S1ன்றது நம்மளுக்கு எப்படி இருக்கு நம்மளுக்கு ஆல்பா A1, அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இதுல இருக்க A1லாம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு, 1 1 0 1 0 0. இதே ஃபார்ம்ல இருக்கான்னு பாருங்க. இந்த A2ன்றது இதே ஃபார்ம்ல இல்ல அப்படின்றதுனால A2 does not belongs to S1. so S2ன்றது
ஏற்கனவே இருக்கிற A1 and இப்ப நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அது A2 ரெண்டுத்தையும் ஸ்பேன் பண்ணி எழுதணும்னாக்கா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டரா இருக்கும். ஸோ S2 இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்னாக்கா ஆல்பா A1 பிளஸ் பீட்டா A2 இந்த மாதிரி காம்பினேஷன்ல எழுதலாம். இப்ப ஆல்பா A1 பிளஸ் பீட்டா A2 அப்படின்னா ஆல்பா இன்ட்டு A1 வெக்டர் நம்மளுக்கு தெரியும் 110100 பீட்டா இன்ட்டு A2ன்றது தெரியும் 110010ன்றது. அப்ப அதுல போடும்போது நம்மளுக்கு S2ன்றது என்ன ஃபார்ம்ல கிடைக்குது ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரில ஆல்பா பிளஸ் பீட்டா, தேர்ட் என்ட்ரில 0, ஃபோர்த் என்ட்ரில பாருங்க ஃபோர்த் என்ட்ரில நம்மளுக்கு ஆல்பா 1ல 1 இருக்கு, A1ல 1 இருக்கு, A2ல 0 இருக்கு. அப்ப ஆல்பா இன்ட்டு A1னாக்க ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு 0னாக்க ஆல்பா மட்டும் வரும். அதே மாதிரி ஃபிஃப்த் என்ட்ரி பாருங்க பீட்டா, அடுத்து 6ல 0. ஸோ இப்ப S2 வந்து நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது S3 ஃபார்ம் பண்ணணும். S3க்கு A3 வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற வெக்டர்ஸ் நம்மளுக்கு என்னது A1 A2. அப்ப A3 எடுத்துக்கலாம். A3 வந்து 1001ன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. A3ன்றது நம்மளுக்கு 110 1 இங்க மிஸ் ஆயிருக்கு 110001. சோ இந்த A3ன்றது நம்மளுக்கு S2 மாடல்ல இருக்கான்னு பாருங்க. S2 நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்கோம் இந்த மாடல்ல கொடுத்திருக்கோம் சரியா. S2 வந்து இந்த மாடல்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ட்ரி இருக்கு, அப்புறம் 0 இருக்கு, அப்புறம் ரெண்டு என்ட்ரி இருக்கு, அப்புறம் 0 இருக்கு. ஆனா A3ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ட்ரி மட்டும் நான் 0, அடுத்த 3 என்ட்ரி 0, லாஸ்ட் என்ட்ரி நான் 0. So A3 வந்து does not belongs to S2. அப்ப S2 மாடல்ல இல்ல S3 A3. அப்ப ஏற்கனவே இருக்கிற A1 A2 அதோட இப்ப சேர்த்து A3யும் சேர்த்தோம்னா S3 ஃபார்ம் பண்ணிடலாம். அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாம். அப்ப இந்த இதுல எப்படி எழுதலாம் அப்படின்னா S3ல இருக்கிறத ஆல்பா A1 பிளஸ் பீட்டா A2 பிளஸ் காமா A3ன்னு எழுதிக்கலாம். அப்ப ஆல்பா இன்ட்டு A1, அப்ப இதுல ஆல்பா A1, அடுத்தது பீட்டா A2, அடுத்தது காமா A3. அதை மல்டிப்ளை பண்ணி போடும்போது we get என்ன ஆன்சர் கிடைக்குது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, செகண்ட் என்ட்ரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, தேர்ட் வந்து 0, ஃபோர்த் வந்து ஆல்பா, ஃபிஃப்த் பீட்டா, சிக்ஸ் வந்து காமா. ஸோ S3 இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டா தான் வருது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல டைமென்ஷன் நம்ம இது பண்ணணும், ஸ்பேன் பண்ணுதான்றதை செக் பண்ணிட்டு அப்புறம் லீனியர்லி இண்டிபெண்டன்டான்றதை பொறுத்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லணும். இப்ப இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால S3யோட என்ட்ரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது A4 யூஸ் பண்ணி S4 ஃபார்ம் பண்ணணும். இப்ப அடுத்தது A4 வந்து S3ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா S3 பாருங்க என்ன ஃபார்ம்ல இருக்கு நம்மளுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அடுத்தது செகண்ட் என்ட்ரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, தேர்ட் வந்து 0, ஃபோர்த் வந்து ஆல்பா, ஃபிஃப்த் வந்து பீட்டா, சிக்ஸ் வந்து காமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா A4ல இருக்க என்ட்ரிஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கு 101100. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ரெண்டுமே நம்மளுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்றது லெஃப்ட் சைட்ல இருக்குது. ரைட் சைட்ல இருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க 1 வருது, அடுத்த என்ட்ரி நம்ம செக் பண்ணும்போது 0 வருது. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால விச் இஸ் நாட் பாசிபிள். ஏதாவது ஒரே ஒரு ஆன்சர் தான் வரணும். அப்ப A4 வந்து எதுல இருக்க மாடல்ல வரலன்னு சொல்லிடலாம், S3ல இருக்க மாதிரி வரலன்னு சொல்லிடலாம். இது பார்த்தாலே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா A4ல இருக்கிறதெல்லாம் S3ல மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க A4ல இருக்கிறது 101100ன்னு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா S3ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் என்ட்ரி 0, மீதி எல்லாமே நம்மளுக்கு என்ட்ரிஸ் இருக்கு ஸ்கேலார் வேல்யூஸா. சோ அதை பார்த்தாலே கூட நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம். இருந்தாலும் இதுல எக்ஸ்ட்ராவா செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவுக்கு டிஃபரெண்ட் ஆன்சர் 1 and 0ன்னு கிடைக்கிறது நம்மளுக்கு which is not possible. So A4 does not belongs to S3. அப்ப S4ல நம்ம ஏற்கனவே இருக்கிற A1 A2 A3 எடுத்துக்கலாம். பிளஸ் இப்ப நம்ம எடுத்துக்கிற A4யும் சேர்த்துட்டோம்னா என்ன ஃபார்ம் ஆயிடும் S4 ஃபார்ம் ஆயிடும். அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லிடலாம். இப்ப எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம்
S4 ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேன் பண்றதுக்கு ஆல்பா A1 plus beta A2 plus gamma A3 plus gamma delta A4 இத போட்டோம் அப்படின்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வருது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா செகண்ட் என்ட்ரி ஆல்பா பிளஸ் காமா தேர்ட் என்ட்ரி டெல்டா ஃபோர்த் வந்து ஆல்பா பிளஸ் டெல்டா ஃபிஃப்த் வந்து பீட்டா சிக்ஸ் வந்து காமான்னு கிடைச்சிடும் இப்ப S4 வச்சு நம்ம அடுத்தது S5 இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்டான்னு செக் பண்ணிட்டு A5 வந்து S4ல இருக்கான்னு பார்க்கணும் இப்ப A5 வந்து S4ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் A5 வந்து 101010ன்னு சொல்லியிருக்காங்க S4 நம்ம ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டெல்டா அப்புறம் ஆல்பா பிளஸ் டெல்டா பீட்டா காமான்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு அந்த கோஆர்டினேட் இருக்கிற என்ட்ரிஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் என்ன வரும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆல்பா பிளஸ் காமா பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0 தேர்ட் என்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணும்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபோர்த் என்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஆல்பா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஃபிஃப்த் என்ட்ரியை பார்க்கும்போது பீட்டாவுக்கு 1 சிக்ஸ்த் என்ட்ரி காமாவுக்கு 0ன்னு கிடைச்சிடும் ஸோ நம்மளுக்கு ஆல்பாவுக்கு -1 பீட்டாவுக்கு 1 காமாவுக்கு 0 டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்கிறதுனால A5 வந்து நம்மளுக்கு S4ல இருக்கிறதா வந்துருச்சு அதுல இந்த ஸ்கேலார்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னாக்க எல்லாமே நான் ஜீரோவா இருக்கு நம்மளுக்கு ஸோ A5 பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிடலாம் இப்ப S4ல இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி ஆல்பா பீட்டா காமா டெல்டா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அது ஏற்கனவே இருக்கிற அந்த செட்டில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிடலாம் அப்ப A5 வந்து எதை டிபெண்ட் பண்ணி வருது S4ல இருக்கிறதுனால S4 டிபெண்ட் பண்ணி வருது S4னாக்க எந்தெந்த என்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு A1 A2 A3 A4 வச்சு டிபெண்ட் பண்ணி வருது அப்ப A1 A2 A3 A4 வரைக்கும் நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கிறது A5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் ஆன் அந்த ப்ரீவியஸ் வெக்டர்ஸ் A1 A2 A3 A4ன்னு வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைமென்ஷன் இப்ப சொன்னாக்க 4ன்னு சொல்லிடலாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எது வரைக்கும் வந்திருக்கு 4 என்ட்ரிஸ் வரைக்கும் தான் மீதி அடுத்தது A5 வந்து நம்மளுக்கு டிபெண்டன்ட்னு வந்ததுனால இப்ப டைமென்ஷன் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா 4ன்னு இப்பயே சொல்லிடலாம் A6 நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்ப A5 நம்மளுக்கு S4ல இருக்குன்னு சொல்லிட்டோம் இப்ப A6 S4ல இருக்கான்னு செக் பண்ணுவோம் A6ன்றது 101001ன்றது S4ன்றது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டெல்டா ஆல்பா பிளஸ் டெல்டா பீட்டா காமான்றது அப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0 தேர்ட் என்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோர்த் என்ட்ரிக்கு ஆல்பா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஃபிஃப்த் என்ட்ரிக்கு பீட்டாவுக்கு 0 காமாவுக்கு 1 சிக்ஸ்த் என்ட்ரில ஸோ இதெல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்பாவுக்கு 1 பீட்டாவுக்கு 0 டெல்டாவுக்கு காமாவுக்கு 1 டெல்டாவுக்கு 1ன்னு கிடைச்சிடும் ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஸ்கேலார்ஸ் வந்து நான் ஜீரோவா இருக்கிறதுனால A6 வந்து நம்மளுக்கு லீனியர்லி டிபெண்டன்ட் ஆன் த வெக்டர் S4ல இருக்க என்ட்ரிஸ் அப்ப S4ல இருக்க என்ட்ரிஸ் என்ன நம்மளுக்கு A1 A2 A3 A4 அப்ப A6 வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் ஆன் அந்த ப்ரீவியஸ் வெக்டர்ஸ் A1 to A4 ஏற்கனவே A5 வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் ஆன் A1 A2 A3 A4 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க A6 வந்து A1 A2 A3 A4 அப்ப எல்லாமே நம்மளுக்கு எந்த வெக்டர்ஸ்குள்ள நம்ம எழுதலாம்னாக்க A1 to A3 A4 வரைக்கும் எழுதலாம் இந்த இது வந்து நம்மளுக்கு S4ல இருக்குது அப்ப வெக்டர் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு எத்தனை வெக்டர்ஸ் வச்சு எழுதலாம்னாக்க இங்க 4 A1 A2 A3 A4 வச்சு நம்ம எழுத முடியும் அப்ப டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லிடலாம் 4ன்னு சொல்லிடலாம் ஆப்ஷன் சி 4ன்றதான் கரெக்ட் ஆன்சர் இதுல வந்து என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஜூன் 2011ல இருந்து 2019 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ்ல இருந்து இந்த லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுல இருக்க வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹாஃப்மேன் புக்கே நம்மளுக்கு போதும் அது போக நீங்க மீதி இருக்கிற புக்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா CSIR நெட் கொஷின்ஸையும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் இது போக ஸ்பாம் அவுட்லைன் சீரிஸ் அந்த புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாக்க ஈஸியா நீங்க லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணிடலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. Thank you for watching. நன்றி. Thank you for watching.